வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. படையினரின் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டு காணாமற் போன தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துமாறு கோரி நேற்றைய தினம் தீவிர போராட்டம் இடம்பெற்றது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள கோட்டாபய ராஜபக்ச கடற்படை முகாமுக்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதன் பின்னர் வட்டுவாக்கல் பாலத்தினூடாக தமது உறவுகளை இறுதியாக கையளித்த இடம் வரைக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களால் பேரணியும் முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரம் உள்ளிட்ட எந்தவொரு விடயங்களிலும் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் விசாரணைகளையும் உள்ளக பொறிமுறைகளையும் நம்பவில்லை. இந்த விடயத்தில் சர்வதேச விசாரணைகளை மட்டுமே நாம் கோருகின்றோம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு இழப்பீடுகளை வழங்கி பிரச்சனையை முடித்து வைக்கும் அரசாங்கத்தின் செயற்பாட்டை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட உறவுகள் தெரிவித்தனர். கவனவீர்ப்பு போராட்டத்தின் போது வட்டுவாக்கல் விகாரைக்கு செல்லும் வழியில் அதிகளவான போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கும் யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான வடக்கின் போர் கிரிக்கெட் ஆட்டத்தில் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி வெற்றி பெற்றது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் கடந்த வியாழக்கிழமை இந்த ஆட்டம் ஆரம்பித்தது. முதலில் துடுப்பெடுத்தாடிய யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 131 ஓட்டங்களை பெற்றது. ஆண்டன் நிரேசான் அபிஷேக் அதிகபட்சமாக 27 ஓட்டங்களை பெற்றார். பந்து வீச்சில் ஜெயச்சந்திரன் அஸ்நாத் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பதிலுக்கு களமிறங்கிய சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 181 ஓட்டங்களை பெற்றது. ரேமன் அனுசாந்த் அதிகபட்சமாக 86 ஓட்டங்களை பெற்றார். பந்து வீச்சில் ரஜித்குமார் நியூட்டன் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இரண்டாவது இன்னிங்ஸுக்காக களமிறங்கிய யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 135 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் நேற்று முன்தினம் இரண்டாம் நாள் முடிவுக்கு வந்தது. நேற்று தொடர்ந்து துடுப்பெடுத்தாடிய இந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 142 ஓட்டங்களை பெற்றது. 93 ஓட்டங்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி பெற்றது. சிறந்த துடுப்பாட்ட வீரராக ரேமன் அனுசாந்த், சிறந்த பந்து வீச்சாளராக ஜெயச்சந்திரன் அஸ்நாத், சிறந்த கள தடுப்பாளராக ஆண்டன் நிரோசன் அபிஷேக், சிறந்த சகலதுறை வீரராக ரஞ்சித்குமார் நியூட்டன், சிறந்த விக்கெட் காப்பாளராக கிருபாகரன் சஞ்சுதன், ஆட்ட நாயகனாக ஜெயச்சந்திரன் அஸ்நாத் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து விற்பனை செய்யப்படவிருந்த பெருமளவு மாவா பாக்கும் மாவை தயாரிப்பதற்கு வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய வண்ணார்பண்ணை சிவன் கோவில் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போதே மேற்படி மாவா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக 4,50,000 பேர் முற்றாகவும் பகுதி அளவில் வேலைகளை இழந்துள்ளனர் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குரங்குகளின் தொல்லை காரணமாகவும் வெள்ளை ஈயின் தாக்கம் காரணமாகவும் நாட்டில் தற்போது தேங்காய்களுக்கும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. இதையடுத்து 4,50,000 பேர் முற்றாகவும் பகுதி அளவிலும் வேலைகளை இழந்துள்ளனர். எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கும் லாபத்தை அரசாங்கம் 3% குறைத்துள்ள நிலையில் அதனால் ஏற்பட்ட நிதி இழப்பு தொடர்பில் பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் நேற்று அவசர கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 24 கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. அவற்றில் 22 பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களில் எரிபொருள் விற்பனை நிலையங்கள் உள்ளன. கூட்டுறவு சங்கங்களின் பெரும் நிதி வருவாயாக தற்போது எரிபொருள் விற்பனை உள்ள நிலையில் இந்த லாப குறைப்பால் ஏற்பட்ட பாதிப்பை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பிலேயே இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கல்சியம் நீக்கி திரவத்தை அருந்திய நபர் ஒருவர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். இதன்போது கச்சாய் தெற்கு கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த பேரம்பலம் ஜோகேஸ்வரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்று முன்தினம் அவரது வீட்டில் இருந்து கல்சியம் நீக்கி திரவத்தை அருந்தியுள்ளார்.
இதனை அடுத்து அவர் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.